நீங்கள் பார்க்குறது எருக்கஞ்செடி. எருக்கஞ்செடியில் பாருங்கள் கீழே இலை இருக்குது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா குச்சியாக இருக்குது பார்த்தீங்களா. எதுடா இப்படி அரிச்சிருக்குன்ட்டு இப்போ நம்ம கிட்டக்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. வெட்டுக்கிளி சூர்யாவோட காப்பான் படம் பார்த்துருப்பீங்க. விவசாயத்தை அழிக்கிற மாதிரியான வெட்டுக்கிளிகளை பற்றி அந்த படத்தில் பிரமாண்டமாக காமிச்சிருப்பாங்க. அது ஏதோ ஒரு செயற்கையாக காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி வெட்டுக்கிளிகள் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எருக்கஞ்செடி முழுக்க வெட்டுக்கிளிகள் தான். இந்த வெட்டுக்கிளிகள் வந்துச்சுன்னா அப்படியே மொத்தமாக எருக்கஞ்செடியில் நின்று அதில் அப்படியே ஃபுல்லாக இலைகளை ஃபுல்லாக சாப்பிட்டு பாருங்கள். வெட்டுக்கிளிகளுடைய எச்சம் பாருங்கள், அப்படியே வரிசையாக வெட்டுக்கிளிகள் பாருங்கள், அப்படியே கிளையாக பாருங்கள். உங்களுக்கே அப்படியே புல் அரிக்கிறத பார்க்குறப்போ இவ்வளோ வெட்டுக்கிளிகளான்ட்டு. ஆமாங்க, நூற்றுக்கணக்கான வெட்டுக்கிளிகள் அப்படியே அரிச்சு இந்த எருக்கஞ்செடியை மட்டுமே தான் குறி வச்சு வரக்கூடிய வெட்டுக்கிளிகள். பார்த்திங்கன்னா இப்படி நூற்றுக்கணக்கான வெட்டுக்கிளிகள் அப்படியே பறந்து போய் எங்கெல்லாம் எருக்கஞ்செடி இருக்கோ அது மேலே போய் அப்படியே உட்காந்து எருக்கஞ்செடி இலைகளை அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட்டு அப்படியே இங்கேயே இதுங்கெல்லாம் இனப்பெருக்கம் செய்யும். இனப்பெருக்கம் செஞ்சு அதுக்கப்புறம் அது பழையபடி குட்டி வெட்டுக்கிளிகளோடே அடுத்தடுத்த இடங்களுக்கு அப்படியே இடம் மாதிரி பறந்து போகும். பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு அழகாக கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுங்க பண்ணுற வேலை ஒட்டுமொத்தமாக அந்த எருக்க செடிகளையே காலி பண்ணுற வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லா கிளையிலையும் வெட்டுக்கிளிங்க தான் எப்படி உக்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள். அப்படியே கொஞ்ச நேரத்தில் இந்த இலையை ஃபுல்லாக காலி பண்ணிடும். பாருங்கள், இந்த இலையில் பாருங்கள், இந்த கிளையை பாருங்கள், அப்படியே மொத்தமாக வரிசை அப்படியே செட்டாக நிற்கிறாங்க பாருங்கள். டோட்டலாக காலி பண்ணிச்சு இந்த கிளையெல்லாம் இங்கே பாருங்கள், இந்த கிளையில் பாருங்கள் டோட்டலாக காலி பண்ணிச்சா. இங்கே பாருங்கள், இந்த கிளையை பாருங்கள். இதனால்தான் வெட்டுக்கிளிகளை விவசாயிகளின் எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே உட்காந்து அந்த இலையை ஃபுல்லாக கத்திரிச்சு அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடும். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாருங்கள், இப்போ தான் இந்த ஒரு கிளை இருக்குது. இந்த ஒரு கிளையில் இன்னும் உட்கார ஆரம்பிக்கல. அடுத்தடுத்து உட்கார ஆரம்பிச்சோன்னா இந்த கிளையும் காலி பண்ணிடுவாங்க பாருங்கள். எல்லாம் வெட்டுக்கிளி தான். இது ஒரு சீசன் மாதிரிங்க. இப்போ பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இல்லையா, இந்த செப்டம்பர் அக்டோபரில் இந்த வெட்டுக்கிளிகள் நிறையா இருக்கும். அந்த ஏரியாவில் இருக்க எல்லா எருக்கஞ்செடியும் காலி பண்ணிட்டு தான் இந்த ஏரியா விட்டு இதுங்க காலி ஆகணும். இதே மாதிரி நான் வருஷம் பார்த்துருக்குறேன். அதான் இந்த தடவை உங்களுக்கு வீடியோவாகவே காட்டுறேன்.